guys, welcome back to my channel. நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைவித்ரி பற்றி அப்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் இதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மைவித்ரி என்ன இதில் போயிட்டுருக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். பணம் வருமா, மக்களோட நிலைமை என்ன ஆகிறது, எந்த சுச்சுவேஷனில் அவங்க என்னென்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் மைவித்ரி வந்து அப்கமிங் வீடியோ வரலை, எல்லாத்தையும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடைசியாக 1 வீக் முன்னாடி அவர் வீடியோ போட்டிருக்காரு இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் இன்றைக்கி, சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாக உங்கள் மைவித்ரியில் யாராச்சும் உங்கள் மெம்பர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய விஷயத்த கொண்டு வர போகிறோம், நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். இந்த கரண்ட் வேர்ல்டில் என்னென்ன போயிட்டுருக்கு, சைட் பை சைட் நல்லது நடக்குது, அட் த சேம் டைம் கெட்டது நடக்குது. முக்கியமாக கெட்டதுன்னு சொன்னால் மொபைலில் இருந்து தான் கெட்டதே நடக்குது. அந்த மொபைலில் இருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். அதில் போயிட்டு மொபைலில் ரொம்ப அடிக்ட் ஆகாமல், அதாவது மொபைலில் ஒரு சில எக்ஸ்டர்னல் லிங்க்கில் வருதில்ல, அதில் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுலேருந்து எப்படி உங்களை பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றின வீடியோ எல்லாமே அப்கமிங் நம்மளோட சேனலில் போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, மைவித்ரியில் இப்போ அவர் லாஸ்ட் வீக் சொன்ன வீடியோவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவித்ரி கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்த இயற்கை அடி எடுத்து வைக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் நான் வந்து என்னோடய கான்செப்டை முழுசாக நான் உங்களுக்கு சொல்லலை, இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்டையும் இந்த இயரில் அடி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அதோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்செப்டை ஃபுல்லாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் எ யூசர் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, கம்பெனி ஏதோ கொண்டு வரட்டும், நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் கடைசி வரைக்கும் இது ரன் ஆகுமா, நாம் போட்ட பணம் நமக்கு கைக்கு ரிட்டர்ன் வருமா, இதை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா பணன்றது நம்ம சாதாரணமாக வர்றது கிடையாது. ஒரு கஷ்டப்பட்டு டெய்லி தினக்கூலி வேலை செஞ்சு சில பேர் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு சில பேர் முக்கியமாக இதில் பணம் போட்டோம் எல்லாருமே தினக்கூலி தான், சரிங்களா? நகை வச்சோ எதையோ அடமானம் வச்சோ நீங்கள் கண்டிப்பாக இதில் போட்டிருப்பீங்க. அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வருமானதை நீங்கள் யோசிக்கணும். எந்த ஒரு கம்பெனிலையும் நான் சொல்கிற அதே ஒரே விஷயந்தான், இந்த கம்பெனி இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ரன் ஆகுதான்னு பாருங்கள். மினிமம் 1 இயர் ரன் ஆனாவே அவங்க பேமெண்ட் அடுத்த ப்ராசஸை ரெடி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் நம்பி இறங்கலாம். நான் ஒரு கம்பெனி உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான், 6 மந்த் கொடுக்குறான், நல்ல பேமெண்ட் கொடுக்குறான், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வந்து நல்லா பணம் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ஏமாறுற விஷயம் நிறைய இருக்குது. பட் நான் மைவித்ரி குறிக்கோளாக சொல்லலை. பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் மைவித்ரி இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்காங்க. பட் அதர் கம்பெனி சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க வந்து அவங்களோட வெல்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான், சரிங்களா? அதனால் மைவித்ரியில் ஸோ அவர் சொல்ல விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கம்பெனி மேலே நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான குற்றங்கள் வந்து நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க சில கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாமல், ஆஸ் வெல் அஸ் இதுவும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம மைவித்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸு அவங்களுக்கு, அதாவது மைவித்ரிக்கு எதிராக திருப்புறாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணி கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க கட்சிக்காரர் அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் நடந்தாலும் கம்பெனி வந்து லீகலாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே கேஸ் வந்து விழாது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கும். அதனால் கம்பெனி ட்ரஸ்டடா இல்லை அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிட்ருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சில பேர் 1,20,000 சம்திங் பே பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் 1 வீக்கே ஜாயின் பண்ணி அடுத்த இதுவே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் கவுண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சர்வே எடுக்கலாம். ஆல்ரெடி நான் ரீல்ஸில் போட்ட மாதிரி தான் சர்வே எடுத்தேன், எத்தனை பேருக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு. மெஜாரிட்டி ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் ஆகலை. ஸோ இதே மாதிரி இந்த டைம் நம்மளோட சேனலில் எத்தனை பேர் வந்து புது மெம்பர்ஸ் இருக்கீங்க, ₹1 கூட வித்ரா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் இந்த சர்வே எடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக மெஜாரிட்டி பீப்புள்ஸில் வந்து மைவித்ரியே அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டுப்படி தான் நம்ம கணிக்க முடியும்.
ஏன்னா நம்பிக்கையாக அத்தனை பேர் மைவித்திரியில் இருக்காங்க, இன்னும் பணம் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பணத்தெல்லாம் எப்படி தான் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா பல்காகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து ஆர்பிஐலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஏன்னா ஒரு 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 தனி மனிதரோட அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் பல்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பணத்தெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது எனக்கும் தெரியல. ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அது கடைசியாக மைவித்ரி வரும்னு சொல்கிற நம்பிக்கையில் பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை பணம் கொடுப்பாங்களா, இல்லை மேற்கொண்டு ஒர்க் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. நீங்கள் வரதே லாபம்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிலே இருக்கீங்க. அப்படி இருக்க வேண்டாம், கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் எப்படியோ மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வச்சு அவங்க எப்படி சம்பாதிக்கணுன்றது தான் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உருவாக்குங்க, யோசிங்க. ஏன்னா பட் இப்போது மைவித்ரியில் அவர் சொன்ன மாதிரியே பேமெண்ட் வருமா வராதா என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுக்காம ஏன் இருக்கார்? ஆக்சுவலாக வந்து பிஎம் ஓஎம்முக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. சில்வர் மெம்பர்லேருந்து அடுத்த இருக்க லெவலுக்கு இன்னமும் பணமே வரல. அப்போ என்ன நடக்குது மைவித்ரியில் யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ காய்ஸ், நீங்கள் மைவித்ரியில் என்ன நடக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதை ஒரு வீடியோ மேக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைவித்ரியில் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொன்னார். ஒன்று, அவங்க அடுத்த இயருக்கு அடி எடுத்து வைக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நிறைய கட்சிக்காரங்க அவங்க மீது தவறான குற்றச்சாட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேமெண்ட்டு அவர் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் வார்த்தையாக தான் சொல்லியிருக்காரு தவிர பணமாக எதுவுமே யாருக்குமே ரிசீவ் ஆகலை. அந்த சில்வர் மெம்பர்லேருந்து மற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல் கான்செப்டும் அடுத்த இயரில் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாரு. பட் அது கொண்டு வரணும், மக்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா பணத்தை கொடுக்கணும், அவங்க போட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸு நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா சேனலில் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். மறக்காம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் see you all.